பார்த்தாங்க. ஓகே. அவங்க நடிச்சு காமிச்சது பிடிச்சது. அந்த மாதிரி தான் எனக்கு இது வந்து ப்ராஜெக்ட் போயிடுச்சு. ஸோ எனக்கு இது வந்து மாலதின்னு ஒரு கேரக்டர் ரொம்ப அழகா இருக்கிற ஒரு கேரக்டர். என்னன்னா எல்லாரும் சொல்றாங்க ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டு இருக்கிறவங்கள மட்டும் தான் சொல்றாங்க. பட் அவங்களுக்காக ஏங்குற ஒரு வைஃப், ஒரு அம்மா. ஐயா வந்து அந்த ஃபுல்லா வந்து அந்த ஓப்பனிங் வந்து எல்லாத்தையும் வந்து பேசிட்டாரு. அது வந்து அந்த உழைப்பாளர் தினத்தை பற்றி மேடையை பற்றி வந்து அவளை பேசும்போது வந்து நமக்கே புல்லரிக்குது. அதனால டைரக்டர் வந்து ரொம்ப அனுபவிச்சு ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொருத்தருடைய இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது வந்து அவர் வழியை பூராத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. உங்க வழி தெரியுது, ஆனா நம்ம ஊர்ல வந்து அது ஒர்க் அவுட் ஆகுது. நீ என்னதே கத்து அவன் வந்து இப்ப நீ சொல்றீங்க மாரி செல்வராஜ் அவங்க இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் குஷி. நான் வந்து கர்நாடகா. எனக்கு வந்து உழைப்பாளர் தினம் மூவியில் நான் வந்து மாலதின்னு ஒரு கேரக்டர் பண்ணுறேன். அந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த சந்தோஷ் சார், அவங்களுக்கு தேங்க்ஸ். அண்ட் இதில் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது கார்த்திக் சிவன்னு கோ ப்ரொடியூசர், அவங்களுக்கும் என்னோடய தேங்க்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷூட் ஆனதும் எனக்கு வந்து தமிழ் பேச முடியுமா, எனக்கு தமிழ் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக இல்லைன்னு ஒரு இது வந்துச்சு. அப்போது எனக்கு வந்து இதோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து சம்பத் சார் தான். அவங்க தான் வந்து என்கிட்ட கேட்டாங்க, என்னம்மா தமிழ் டைலாக் எல்லாம் பேச முடியுமா, இதில் வந்து கொஞ்சம் டைலாக்ஸ் எல்லாம் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. ஓகே சார், ட்ரை பண்ணுறேன், பட் என்னால் பண்ண முடியும் என்ன நான் தைரியமாக சொன்னேன். அவங்க எனக்கு நெக்ஸ்ட் டே வந்து படத்தோட மொத்த டைலாகும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை வந்து நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு பிஃபோராக 2 டேஸ் முன்னாடி என்னை வர வச்சாங்க. ஏன்னா அந்த வில்லேஜ் சப்ஜெக்ட் இல்லை. ஸோ எனக்கு வந்து வில்லேஜ் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நான் இது வரைக்கும் போனதில்லைப்பா, அங்கே எப்படி இருக்கும், அதுக்காக என்னை கூப்பிட்டுட்டு பிஃபோராக என்னை வர சொன்னாங்க. நான் போனேன். சாரி, மொத்தமாக சாரி தான் அந்த மூவியில் மொத்தமாக எனக்கு இருந்துச்சு. 2-3 சீன் தான் நைட்டியில் இருக்கும். ஸோ அங்கே போனேன். எல்லோரும் கூட பழக சொன்னாங்க. அந்த வில்லேஜில் பழகிட்டேன். அப்போது என்கிட்ட சொன்னாங்க, என்னம்மா டைலாகெல்லாம் கற்றுக்கிட்டியா? ஓகேவா, ஓகே சார், நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க, அதை வந்து பிஃபோராக வந்து ட்ரையல் பாருங்கள் சொன்னேன். ஓகே சார் வந்து சம்பத் சார் வந்து டைரக்டர் சார் சந்தோஷ் சார் வந்து பார்த்தாங்க. ஓகே, அவங்க நடிச்சு காமிச்சது பிடிச்சது. அந்த மாதிரி தான் எனக்கு இது வந்து ப்ராஜெக்ட் போயிடுச்சு. ஸோ எனக்கு இது வந்து மாலதின்னு ஒரு கேரக்டர் ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு கேரக்டர். என்னதான் எல்லாரும் சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டு இருக்கிறவங்கள மட்டும்தான் சொல்கிறாங்க. பட் அவங்களுக்காக ஏங்குற ஒரு ஒய்ஃபு, ஒரு அம்மா, ஒரு தங்கச்சி, அக்கா, அந்த மாதிரி மாலதின்னு ஒரு கேரக்டர் ஒரு இதில் மாதிரி தான் எல்லா ஒரு பொண்ணுங்க கிட்ட இருக்கிற ஒரு கேரக்டர் தான். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்காக இங்கே ஏங்குற ஒரு மனசு இருக்குது. ஹஸ்பண்ட் கூட வாழணும், இல்லை ஒரு அப்பா கூட இருக்கணும்னு இருக்கிற குழந்தைங்களாகட்டும், வெளிநாட்டில் இருக்கும்போது அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணுவாங்க. ஒரு நல்ல நாள், ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு ஸ்கூல் டே, என்ன தான் இருந்தாலும் குழந்தைகளாகட்டும், ஒய்ஃப் ஆகட்டும், அம்மா ஆகட்டும், அவங்கள மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட ஒரு இது எனக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெட்டராக நான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. இது ஒரு பார்ட்டி ஆஃபீஸில் உட்காந்த மாதிரியே இருக்கு. இந்த உட்கார வச்சு நம்மளை கம்யூனிஸ்ட்காரங்க ஆக்கிடுவாங்க டெஃபரெண்ட்டாக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி ப்ரெஸ்ஸு ஆடியோ ரிலீஸ்லாம் வந்து சினிமா பிரபலங்களை கூப்பிட்டு பந்தாவாக பயங்கரமாக வந்து சிறப்பாக வந்து பெருசாக பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து அதில் மாறுபட்டு உழைப்பாளர்களுக்காகவே உழைக்கின்ற ஒரு இயக்கத்தில் தலைவரை கூப்பிட்டு வந்து இந்த மேடையில் வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் மூலியமாக வந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது புதுசாக தான் இருக்குது. அப்புறம் வந்து என்னுடைய நண்பர் இந்த யூனிட்டை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. திடீர்னு என்னுடைய நண்பர் சிங்கப்பூர் துரராஜ் வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். யாரை பற்றியுமே எனக்கு உண்மையை தெரியாதப்பா அப்படின்னேன். அதுக்கப்புறம் என்ன இது உழைப்பாளர் தினம் சொல்லிட்டு பேர் வச்சிருக்கீங்க
அவனு இப்போ இருக்க சினிமாவில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து காதலுக்குன்னு ஏதோ ஒரு பேர் வைக்கிறான், ஃபைட்டுக்கு ஒரு பேர் வைக்கிறான், அங்கே இல்லைங்கிறான் அதுங்கிறான், ஏதோ ஒன்று பேர் வச்சுட்டு வந்து கதைக்கும் டைட்டுக்கும் சம்மந்தம்லாம் படத்தை எடுத்து ஓட்டிடுவானுங்க. நீ என்ன கட்டுரையில் எழுதுகிற தலைப்பு மாதிரி உழைப்பாளர் தினம்னு சொல்லி பேர் வச்சுக்கிட்டு படம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதோட லைன் வந்து என்கிட்ட சொன்னோன்னா ரொம்ப மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. இந்த ஆடு ஜீவிதம் மாதிரி வந்து இங்கேருந்து வந்து நம்ம நம்ம குடும்பத்துக்காகவும் அக்கா தங்கச்சி படிப்புக்காகவும் காதல் ஒரு பொண்ணை காதலிச்சு அந்த காதல் வந்து நிறைவேறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு அந்த பணம் சம்பாரித்து அந்த பிள்ளைய வந்து கைப்பிடிக்கணுங்கிறதுக்காக நமக்காக ஒரு கனவு வீடு கட்டுறதுக்காகவும் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக நம்ம போகும்போது வந்து அரேபியா, சவுதி அரேபியா, பாலைவனம் அது மாதிரி அது நம்மளுக்கு போனோன்னா அங்கே வந்து வேறு வேலைக்கு கூப்பிட்டு போய் அங்கே வந்து ஆடு மேய்க்கவோ ஒட்டகத்தை மேய்க்கவோ இல்லைன்னா கக்கு செலவோ விட்டுருவானுங்க. ஸோ அப்படி அவங்க கஷ்டப்பட்டு வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டு இங்கே வந்து நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைன் வந்து ரொம்ப பிடிச்சது மாதிரி இருந்துச்சு. ஷேரன் ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அது போகாமல் அது வெற்றி பெற்றுச்சு. அது அங்கே போகாமையே வந்து அங்கே வேலை பார்த்த மாதிரி. அதே போல் வந்து ட்ரையாக வந்து நம்ம எது சொன்னாலும் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறோம்லாம் வந்து பாலைவனத்தை தான் நம்ம வந்து அங்கே தான் சவுதி அரேபியா அதுதான் போகணும். ஆனால் கலர்ஃபுல்லாக சிங்கப்பூர், அருமையான சிங்கப்பூரில் போய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது இப்போ பாதி படம் வந்து சிங்கப்பூர்லேயே எடுத்துருக்காங்க. வந்து அதை பார்க்குறதுக்கே போவாங்க ஜனங்க. சிங்கப்பூர் அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்களாம். ஸோ அந்த வழியை வந்து தமிழ ஃபேமிலிக்காக வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து அவங்க சுமை தாங்கியாக இருந்து வந்து அவங்க வந்து உழைக்கிற உழைப்புக்கு அவங்க சம்பாரிச்சு கொடுக்குற அந்த வழியை வந்து அவங்க வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க சொன்னாங்க. அதனால் வந்து அந்த டைட்டில் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படி அது ரொம்ப சந்தோஷமாக போச்சு. சரி, உழைப்பாளர் தினம் அந்த டைட்டில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான். அதே போல் வந்து ஐயா வந்து அந்த ஃபுல்லாக வந்து அந்த ஓப்பனிங் வந்து எல்லாத்தையும் வந்து பேசிட்டாரு. அது வந்து அந்த உழைப்பாளர் தினத்தை பற்றி மேடையை பற்றி வந்து அவ்வளோ பேசும்போது வந்து நம்மளுக்கே புல்லரிக்குது. அதேபோல் டைரக்டர் வந்து ரொம்ப அனுபவித்து ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொருத்தருடைய இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது வந்து அவர் வழியை பூராத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. உங்கள் வழி தெரியுது, ஆனால் நம்ம ஊரில் வந்து அது ஒர்க் அவுட் ஆகுது தலைவா. நீ என்னதான் கற்று அவன் வந்து இப்போ நீ சொல்றீங்க மாரி செல்வராஜ் அவங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்கன்னு, அடுத்த அழிப்பு என்னன்னா அவனை வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய ஹீரோக்கெல்லாம் நினைப்பான். உடனே அவனை கூப்பிடு, அவனுக்கு சம்பளத்தை பெருசாக்கி அவனை வீட்டு வாங்கி வந்து அவனை அனுப்பிடுவாங்க. அதுதான் நடக்கும். ஸோ இது வந்து ஃபேக்ட். அவனை வாழணும்ல, இல்லாட்டா நம்மள மாதிரி கம்யூனிஸ்ட் கொடியை தூக்கிட்டு அவனு சுத்திட்டே இருப்பான் கடைசி வரைக்கும். ஸோ கஷ்டங்கிறது வந்து அவன் வந்து வந்துகிட்டே இருக்கான். ஆனால் கொள்கையை வந்து எப்பயுமே வந்து பெரிய படமா சின்ன படமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து உள்ள திணிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ண. நீ வந்து பெரிய அரசியல்வாதி ஆகலாம், அதுல வந்து நீ வந்து பெரிய கில்லாடி, நீ வந்து ஒரு எம்எல்ஏ ஆகி ஒரு மந்திரி ஆகி நீ நினைச்சது பூராத்தி வந்து சாதிக்கலாம். பட் இப்ப இருக்க பிராக்டிக்கல்ல வந்து இவன் வந்து செய்ய மாட்டானு. அந்த மாதிரி அரசியல் இதெல்லாம். இந்த மேடையில வந்து நீ ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணீங்கன்னா, எல்லா விஷயத்தையும் வந்து ஐயா முன்னாடியே சொல்லிட்டீங்க. நீங்க அவர் பாத்துக்கிடுவாரு, அங்க போய் வந்து வேட்டு வச்சிருவாரு. ஐயா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நம்ம வந்து ஒரு தியேட்டரை கட்டி விட்டுலாம், டிக்கெட் விலையை குறைச்சிடலாம், என்னென்னமோ பேசிட்டு இருக்கானுங்க, அதனால ஏதாவது ஒண்ணு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவர் நாசுக்கா பேசுவாரு, அது தெரியும். ஸோ அந்த இதுக்கு வந்து அது சொன்னதுக்கு ரொம்ப நன்றி உனக்கு. அதே போல இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு நல்ல சாங் போட்டிருக்காரு, ஒரு கர்த்தாலமுக்கு பாடலாசிரியர் நல்லா எழுதியிருக்காரு. அந்த ஹீரோயின் வந்து அவங்க வந்து அந்த பாண்டிங் வந்து இந்த லவ் பாண்டிங் எப்படி வந்து அழகான ஒரு காதல் காட்சி, அந்த குடும்ப ஃபேமிலி எப்படி வந்து அனுபவிச்சு போனவங்க வந்து கஷ்டப்படுறதுக்காக புருஷன் போகிறான், அதையும் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அங்கேயும் இங்கேயும் காட்டியிருக்க விதங்கள் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஸோ இந்த உழைப்பாளர் தினத்தில் வந்து இந்த படத்தில் இந்த யூனிட்டில் உழைச்ச அத்தனை உழைப்பாளர் டெக்னீஷியனுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த சின்ன படம் பெரிய படம் இப்போ வந்து சின்ன படம் தாங்க நல்லா ஓடுது. பெரிய படம் வந்து 200 கோடி 300 கோடி எடுத்தால் கூட வந்து
அது வந்ததுக்கும் போனதுக்கும் தான் ப்ரொடியூசர் தான் வேதனை போறாங்க தவிர நடிகர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அதனால நீங்க கவலைப்படாதீங்க. சின்ன படங்கள் இப்போ வந்து லேட்டஸ்டா சின்ன படங்கள் பூரா வந்து 5 ரூபாய்க்கு எடுத்த படம் 50 கோடி ரூபாய்க்கு ஓடுது. 10 ரூபாய்க்கு எடுத்த படம் வந்து 100 கோடி ரூபாய்க்கு ஓடுது. வெளி மாநிலத்தில் இருக்க படம் கூட நல்லா ரசிக்கிறாங்க, சின்ன படத்தை கூட. அதனால நீங்க தைரியமா இந்த உழைப்பாளர் தின படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று கூறிக்கொண்டு வாழ்த்துக்கிறேன். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் தோழர் ஜிஆர் அவர்களுக்கும், நடிகர் சார் ராஜ்கபூர் சார் மற்றும் அனைவருக்கும் என்னோட முதல் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாடல் வந்து இந்த படம் குறித்து சந்தோஷம்னா வந்து என்னை சிங்கப்பூரில் சந்திக்கும் போது பேசிக்கிட்டோம். ஒரு தேநீர் சந்திப்பில் தான் இதுக்கான ஒரு முதல் படி கிடைச்சிது. பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் 2 கவிதை தொகுப்பு வெளியிட்டிருந்தேன். கடல் தாண்டிய பறவை மற்றும் முன்மலை கால தட்டான்கள்னு சொல்லிட்டு 2 கவிதை தொகுப்பும் நல்ல வரவேற்பு பெற்றது. அதில் கடல் தாண்டிய பறவை அப்படிங்கிற கவிதை தொகுப்பு வந்து அண்ணனிடம் கொடுத்தேன், இதை வாசிக்குங்க அப்படின்ட்டு. அதை வாசிச்சுட்டு தான் என்னை பாடல் எழுத அழைச்சாங்க. நான் கிட்டத்தட்ட 12 வருஷம் நான் சிங்கப்பூரில் வேலை பார்த்தேன். நான் இந்த பாட்டை எழுதும்போது நான் சிங்கப்பூரில் தான் இருந்தேன். ஏன்னா இந்த பாடல் எழுதும்போது எனக்கு அங்கே இருக்கிற தொழிலாளர்களோட கஷ்டம், அங்கேயும் இங்கேயும் இருக்கிற உறவு சிக்கல், இது போன்ற நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து எழுதுறதுக்கு ரொம்ப எளிதாக இருந்துச்சு. அப்படி நிறைய சுச்சுவேஷன் சொல்லும்போது எனக்கு ரொம்ப நெருக்கமாகவும் இருந்துச்சு. அழகான சிங்கப்பூர் அந்த தலைப்பு, அந்த முதல் வரி எழுதுறதுக்கு காரணம் என்னென்னா, அண்ணன் கேட்டுக்கிட்டாங்க. இந்த இடத்துல சொல்லலாமா என்னன்னு தெரியல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதாவது சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமானு நம்ம லெஜண்ட் ராஜா சார் பாட்டு. அது இன்றளவும் சிங்கப்பூரில் வந்து ஒரு பொது வானொலியிலையோ பொது இடங்களையோ ஒளிபரப்ப முடியாத ஒரு சிக்கல் இருக்குது. அது அஃபிஷியலாவோ அன்அஃபிஷியலாவோ எனக்கு அது தெரியல. ஆனால் நான் நிறைய முறை ட்ரை முயற்சிக்கும் போது அந்த பாடல் ஒளிபரப்ப மறுத்து விட்டார்கள். அப்போது அதை வந்து அண்ணன் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ஒரு இதை உடைக்கணும். நம்ம வந்து இதை ஒரு பெருமைப்படுத்துகிற விஷயமாகவும், இங்கே இருக்கிற உழைப்பாளர்கள், தொழிலாளர்கள், புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்கள், அவர்களோட வாழ்வியலை சொல்கிற விதமாகவும் ஒரு பாடல் எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. சப்ஜெக்ட் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப நெருக்கமாயிடுச்சு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் மசூத் சார்கிட்ட பேசும்போது டியூன் கொடுத்தாங்க. எல்லாமே இணையதளம் வழியாக தான் இது பண்ணோம். நேரடியாக சந்தித்தது இல்லை. இப்போ தான் 2வது முறையாக மியூசிக் டைரக்டரை சந்திக்கிறேன். எல்லாமே ஆன்லைனில் தான் எழுதி கொடுத்தேன். இன்னொரு பாடல் தீரா காதலி அப்படின்னு சொல்லிட்டு 3வதாக ப்ளே பண்ணாங்க. அந்த பாடலும் நான் எழுதின பாடல் தான். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு கணவன் மனைவி இடையிலான பிரிவு. ஏன்னா 12 வருஷத்தில் அப்போது எனக்கு திருமணம் ஆகலை. ஆனால் நான் அதை உணர்ந்தேன். ஏன்னா நண்பர்கள், எங்கூட வேலை பார்க்குற எல்லா சக தொழிலாளர்கள், அவங்களோட ஃபேமிலியெல்லாம் பார்க்கும்போது அவங்க வீடியோ காலில் பேசுவாங்க. முன்னாடி நாங்கள் போன காலகட்டத்தில் வந்து டாப்அப் பண்ணுறதே மொபைல் டாப்அப் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான காலகட்டம். அப்போ வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒருத்தவங்க இன்னொருத்தவங்ககிட்ட கேட்டு தான் பேசுவாங்க. அவங்களோட மனைவி, அம்மா, அப்பா இவங்ககிட்ட பேசுகிறது பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சமயம் பார்க்கும்போது நெகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஓகே, நம்ம எவ்வளோ தூரம் வெளிநாட்டில் வந்து வாழ்ந்தாலும் நம்மளோட உறவுகளை விடாமல், உறவுகளை நீடித்து, அவங்களோட தேவைகள் என்னன்னு அறிஞ்சு அவங்களுக்காகவே நம்மளோட வாழ்க்கையை அர்ப்பணம் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சு. அதை நேரடியாக பார்த்ததுனால நிறைய விஷயங்களை எழுதியிருக்கேன். இந்த படத்தை எல்லாரும் பார்த்து நீங்கள் எங்களுக்கு வெற்றி பெற நீங்கள் உதவி செய்யணும். இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கிறதால இந்த அளவில் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நினச்சி பார்க்கல, எல்லாம் பேசுகிற மாதிரி காப்பி அடிச்சு நம்மளும் பேசலாம் நினச்சேன், இருந்தாலும் முடியல. எல்லாருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீடியாக்கள் உங்களுக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த உழைப்பாளர் தினம் படத்தில் வந்து நடித்ததை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அவர் சார் சொன்ன மாதிரி நான் ஒரு 15 வருஷமாக நடிச்சிட்டு இருக்கேன். அப்படின்னா ஒரு 35 படங்கள் நடிச்சிருக்கேன். 15 படங்கள் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள். இன்னும் சொல்ல போனால் 400 அப்படிதான் படத்தில் வந்து நயன்தாரா பார்ட்மெண்ட் கொள்ளுவார். அந்த ஷூ எடுத்து கொடுக்குற பிச்சைக்காரன் நான் தான் அந்த படத்தில். ஆமாம். அப்புறம் வந்து இயக்குனர் செல்வா சார் இயக்குன படங்கள் நான் அவன் இல்லை, சாரோட நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். எனக்கு அது அவங்களோட கொஞ்சம் ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் அதில் ஃபுல்லாக மொட்டை போட்டேன், யாருக்கும் தெரியல. கொஞ்சம் முயல் கொஞ்சம் மழைங்கிற படத்தில் நடித்தேன். எனது அருமை நண்பர் துவார்ஜி சந்திரசேகர் அவர்கள் தயாரித்த படம், இயக்குனர் ஏகாதசி அவர்கள் இயக்கிய படம், அவர்கள் தயாரித்த படம். இந்த படத்தில் நடிச்சிருப்பேன். நிறைய படம் நடிச்சேன். இன்ன வரைக்கும் நான் ஃபோட்டோ காட்டுறேன், நான் தாங்கன்னு. ஓ நீங்களா அப்படிம்பாங்க.
அது மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஆனால் இந்த படத்துல, இந்த உழைப்பாளர் தினம் படத்துல திரு சந்தோஷ் நம்பிராஜன் சார் அவர்கள் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அவங்க இயக்கும்போது அந்த படத்துல வந்து எனக்கு நடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு சில காட்சிகள் அவங்க சொல்லும் பொழுது ஜாலியா அப்படி எடுத்துக்கிட்டோம். நம்ம வேலை செய்யறோம், அவ்வளவுதான், உழைப்பாளர், நம்ம உழைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அதை நடிக்கும் பொழுது ரொம்ப சிறப்பா இருந்தது. சில காட்சிகளை வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது நான் சரியா செஞ்சனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இரவு வீட்டுக்கு போகும்போது எனக்கு தூக்கமே வரல. ஒரு நாள் அடுத்த நாள் வந்தேன், சார் நேற்று எடுத்தீங்களா அந்த காட்சி எனக்கு சரியா வரல, இன்னைக்கு எனக்கா ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குங்க, நான் அது நல்லா நடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இல்லை சார் நீங்கள் நடிக்கும்பொழுது நான் ரசிச்சு பார்த்தேன், நல்லா நடிச்சிருந்தீங்கன்னாங்க. அது எனக்கு தெரியல. படம் தியேட்டருக்கு வரும்போது மக்கள் பார்த்து சொன்னாதான் தெரியும் எனக்கு. இந்த படம் வந்து உழைப்பாளர்கள் வந்து சிங்கப்பூர்ல உள்ள உழைப்பாளர்கள் மட்டும் இந்த படம் கிடையாதுங்க. உலகம் பூரா இருக்கிற உழைப்பாளர்கள் படும் கஷ்டங்கள் கிடையாது, அவரோட வாழ்க்கையை வந்து அழகா அப்படியே கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு உழைப்பாளர்கள் இந்த படத்தை பார்க்கும்போது சொல்லுவாங்க, ஓ நம்ம கதை மாதிரியா இருக்கு, நம்ம கதை மாதிரியா இருக்குன்னு. ஒரு விஷயம் அந்த கதை திருட்டாருன்னு தெரியல யாரு கண்டா, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த படத்தை அற்புதமா அவங்க எடுத்து இன்னைக்கு படம் வெளியே வரப்போகுது அப்படின்னு சொன்னாக்கா அது நம்மளாம், நானும் மட்டும் இல்லை, எல்லாருமே நம்ம அவரோட காத்துட்டு இருக்கோம். இந்த படம் மிக விரைவில் திரைக்கு வரப்போகுது. இந்த படத்தை நீங்களாம் கண்டுகளிச்சு இந்த உழைப்பாளர் தின படத்தை வந்து நிச்சயமா நீங்க ஆதரவு கொடுப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. உலகத்தில் உள்ள அனைத்து உழைப்பாளர்களுக்கும் இந்த படத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நன்றி, வணக்கம். அதாவது பொதுவாகவே சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு. திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சினிமாவை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது அந்த மாதிரி தான் இருக்குது. தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுங்கிறதே பெரிய இதாக இருக்குது. அதுவும் சின்ன பட்ஜெட் படங்களுக்கெல்லாம் வந்து முன்ன மாதிரியான வரவேற்போ அல்லது தியேட்டர்களோ கிடைக்கிறதே ரொம்ப இதாக இருக்கும்போது, இந்த மாதிரியான படங்களுக்கு வந்து பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள் தான் வந்து மிக முக்கியமாக வரவேற்பு கொடுத்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கான வழிவகைகளை செய்யணும். இந்த 2 பாட்டுமே பார்த்ததுல வந்து 2மே வேறு வேறு ஜேனலாக இருந்தாலும், ஒரு வெளிநாட்டில் போய் எப்படி வந்து பிழைக்கக்கூடிய ஒருத்தருடைய வாழ்வியலை வந்து சொல்லக்கூடிய விதமாகவே அந்த முதல் பாடல் அமைந்திருக்கிறது. அதே மாதிரி ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இன்டிமசி, அன்னோன்யம், ஒற்றுமை அப்படிங்கிறது அந்த 2வது பாடலில் உண்மையிலேயே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவங்க வந்து நடித்த மாதிரியே தெரியல, வாழ்ந்த மாதிரி தான் இருக்குது அந்த 2வது பாடல். 2 பேருமே நல்லா அதில் வந்து ஒரு கணவன் மனைவியாகவே வாழ்ந்துருக்கிறாங்க. ஸோ அந்த பொதுவாகவே வந்து வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள் பொதுவாகவே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நமக்கு என்ன நினைக்கிறோம், வெளிநாடு போயிட்டாங்கன்னா நல்லா காசு பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படி இப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் நான் வந்து சிங்கப்பூருக்கு நிறைய தடவை போயிருக்கும் போதெல்லாம் அங்கேருந்து இங்கே வரணும்னு தான் அவங்க பார்ப்பாங்க. சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமானு இளையராஜா சார் ஒரு படத்தில் கூட வந்து அந்த பாட்டு இருக்கும். அந்த அதே மாதிரி தான். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்களுடைய வாழ்வியல் சூழல் காரணமாக அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கமிட்மெண்ட் சார்ந்து வெளியில் போனாலும் சொந்த ஊருக்கு எப்படா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த படமும் அந்த மாதிரியான ஒரு இதைத்தான் சொல்லுது. ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அந்த வெளிநாட்டில் இருந்தாலும் அவங்க அங்கே படக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லியிருக்காங்க. உழைப்பாளர் தினம் அப்படிங்கும்போதே வந்து நானும் என் தம்பியும் வந்து அடிக்கடி மெரினா பீச்சுக்கு தான் அடிக்கடி போவோம் அந்த காலகட்டத்தில். அப்போ அந்த உழைப்பாளி சிலையை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து நம்மளும் வந்து பெரிய அளவில் உழைச்சி ஜெயிச்சு பெரிய அளவு வரணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இன்றைக்கி வந்து அந்த தலைப்பையே வந்து ஒரு கவிதையாக இருக்குது. ஐயா ஜி ராமகிருஷ்ணன் சார் வந்து நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசியிருந்தாங்க. உண்மையிலேயே நம்மளுடைய உழைப்பாளர் வர்க்கத்தை பொறுத்து தான் வந்து இந்திய நாட்டின் முதுகெலும்பு வந்து இரிகேஷன் அப்படி விவசாயம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சாமானியர்கள் தான் வந்து நம்ம நாட்டையே வந்து நிர்ணயம் பண்ணக்கூடியவங்க, அரசியலை நிர்ணயம் பண்ணக்கூடியவங்க. பிஎன்சி ஆடியன்ஸ் தான் வந்து ஒரு திரைப்படத்தின் வெற்றியை நிர்ணயம் பண்ணக்கூடியவங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரியான சின்ன பட்ஜெட் படங்களை வந்து ஊக்குவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கணும். அது நாங்களே தயாரித்ததில் எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. உண்மையாக இந்த படத்துக்கு வந்து உங்களுடைய மேலான ஆதரவு கிடைக்க வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியிலே ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு நம்பிராஜன் அவர்களே, மற்றும் இந்த எனக்கு அறிமுகமாகி இருக்கக்கூடிய இயக்குனர் சம்பத் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தினுடைய குழுவினர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் நண்பர்களே, அது மட்டுமல்லாமல் இந்த திரைப்படத்தை விநியோகம் செய்வது அந்த ப்ரொடியூசர் மற்ற வந்திருக்கக்கூடிய அனைவரையும் முதலிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியை இந்த படம் வந்து நான் வந்து இந்த மேடை புதுசு எனக்கு. நான் வந்து ஒரு கார்த்திக் சிவன் அவருடைய சொந்த அண்ணன், திருவாரூர் மாவட்டம், தஞ்சை மாவட்டம். இதற்கு முன்னாடி அவர் ஒரு படம் எடுத்தார், திருவள்ளூர் படம் எடுத்திருந்தார். இந்த படத்துலையும் அவர் நடிச்சிருக்காரு.
இந்த படம் எடுக்கும்போது எங்கள் ஊரில் எடுத்தது, எங்கள் வீடுகளில் எங்கள் வீட்டிலலாம் எடுத்த படம். அப்போ தான் அந்த அறிமுகம் அவங்களுக்கு. படம் எடுக்கும்போதே என்ன சொன்னாங்கன்னா, உழைப்பாளர் தினம் அப்படின்னு படம் பேர் டைட்டிலு. அதுக்கு வந்து நம்ம உழைப்பாளர் தினத்தை பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய, அவர்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய உங்களுடைய நான் வந்து அரசு போக்குவரத்தில் வேலை செய்கிறேன். கிட்டத்தட்ட 27 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதில் இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடியு அதில் முக்கியமான பொறுப்பில் இருக்கேன். திருவாரூர் மாவட்டத்தில் பொறுப்பில் இருக்கேன். அப்படி சொல்லும்போது அந்த மாதிரி தோழர் வந்து முக்கியமான தலைவர்களை நீங்கள் வச்சு தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு சொன்னால் கேட்டுக்கிட்டாங்க. அப்படி கேட்கும்போது நான் நிச்சயமாக அதுக்கான ஏற்பாட்டை செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த ஏற்பாட்டை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அவங்க வந்து திருத்துறைப்பூண்டியில் இருந்தாங்க. அன்னைக்கு 7ஆம் தேதி இந்த மாதம் தஞ்சை மாவட்டத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டு ஈவினிங் ஒரு 7-8 மணிக்கு திருத்துறைப்பூண்டி தலைஞாயிறு பகுதியில் பிரச்சாரம் பண்ணிட்டு அவங்க அந்த காரில் ஓடி அந்த ஏறும்போது போய் சொன்னேன், தோழர் இந்த மாதிரி ஒரு திரைப்பட நிகழ்ச்சி ஒன்று, பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சி இருக்கு, அவசியம் நீங்கள் கலந்துக்கணும். அந்த படத்தினுடைய தலைப்பு கூட இப்போ சொன்னேன்னு தெரியல, சொன்னேன்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் வந்து அவசியம் அவங்க நீங்கள் கலந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எத்தனாம் தேதினாங்க முன்னாடி கேட்கும்போது அவங்க ஒரு 19க்கு முன்னாடி சொன்னாங்க. நிச்சயமாக 19 தேதிக்கு முன்னாடி இதை பண்ணுறதுல சிரமம் இருக்குது, அவங்களுக்கு முழுசாக அவங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்கும், அதனால இப்போ 20ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் தேதி ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம் அவர்கிட்ட, சம்பத்துக்கிட்ட. அப்புறம் தான் 22ஆம் தேதி அப்படின்னு சொல்லி தோழர்கிட்ட நீங்கள் அவசியம் கலந்துக்கணும்னு சொன்ன உடனே அவங்க நம்பரை கொடுத்து பேச சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் அகில இந்திய தலைமை குழு உறுப்பினர் அவங்களுடைய இந்த நேரத்தை வந்து நமக்காக நம்ம செய்திருக்கிறதுல வந்து உண்மையிலேயே வந்து இந்த படத்தினுடைய டைட்டில் அதை எடுத்துக்கிறதுக்கும் அந்த டைட்டில் வைக்கிறதுக்கும் ஒரு தில்லு வேணும். ஆனால் உண்மை இன்னைக்கு உழைப்பாளர்கள்னா எதுவுமே கிடையாது. கோடியா லட்சம் கோடி இருக்கலாம் பணம், ஆனால் ஒரு ஸ்டாக் பீஸை கூட உருவாக்க முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களிலையும் ஒரு தொழிலாளியினுடைய உழைப்பு இருக்கு. அது வந்து கருத்தானும் இருக்கு, கரத்தானும் இருக்கு. இயக்குனராக இருக்கலாம், பாடலாசிரியராக இருக்கலாம், எல்லாருமே உழைப்பாளிகள் தான். ஒட்டுமொத்தமாக இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருப்பது உழைப்பால் தான். அதுல சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கு, வாழ்வியல் இருக்கு, அதுல எல்லாத்தையும் அருமையா சொல்லியிருக்காரு இந்த பாடல்ல. அந்த சிங்கப்பூர்ல எப்படி அவங்க படுத்திருக்காங்க, எந்த இடத்துல படுத்திருக்காங்க, அந்த குடும்பத்தில் எப்படி போன்ல பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த பாடல்களை சிறப்பா அருமையா அந்த பாடல்லே காமிச்சிருக்காரு. அதே போல இந்த குடும்பமா அவங்க ஊர்ல, நம்ம ஊர்ல எடுத்த படம் அது. அது 2 பேரும் கணவன் மனைவியா வாழ்ந்து அந்த அவங்க வெளிநாட்டுல இருக்கும்போது அந்த பிள்ளைய கூட பார்க்க முடியாம அந்த அந்த பாடல்லே காமிச்சிட்டாரு எல்லாத்தையும். ரொம்ப அந்த அன்னைக்கு நான் படம் ஒரு 15 மாசம் நடந்தது. நான் ஒரு நாள் இடங்கள வந்துட்டு போவேன் அந்த ஊருக்கு. வந்துட்டு போகும்போது பார்க்கும்போது ஒரு படத்தை எடுக்க இவ்வளவு நேரம் ஆகுமா, ஒரு சீனை எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா அப்படின்னு எனக்கு ஒரே ஒரு சீன் கொடுத்தாங்க. அது நான் சாயங்காலம்னு சொன்னாங்க. நான் சாயங்காலம் லீவ் போட்டு வந்துட்டேன். பார்த்தா நைட்டு 10:30 மணிக்கு அந்த ஒரு 2 லைன் தான் அதை எடுக்கிறதுக்கு 10:30 மணி ஆச்சு. உண்மையிலேயே வந்து நம்ம பார்த்துறோம், தியேட்டர்ல போய் பார்த்துட்டு ஒரு நிமிஷத்துல நம்ம அந்த கருத்தை சொல்ல முடியாது. உண்மையிலேயே வந்து அளப்பரிய ஒரு மிக மிக எப்படி வார்த்தையிலே வரல, அவ்வளவு பெரிய உழைப்பை அதுல இருக்கிற எல்லாருமே, சாதாரண ஒரு இதை தூக்கிட்டு போய் வந்து இது வைக்கிறது போறது, எல்லாருமே கடுமையான உழைப்பை நிச்சயமா நீங்க வந்து செலுத்தியிருக்கீங்க. அதற்கான அறுவடையை நீங்க நோக்கி இருக்கீங்க. நிச்சயமா இது மிகப்பெரிய மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று தலைமை குழு உறுப்பினர் வாழ்த்திருக்கிறாங்க. என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிட்டு, எனக்கு இந்த மேடை புதுசுதான், இருந்தாலும் நம்ம ஒரு தொழிற்சங்க பணியில இருக்கேன், கட்சியில இருக்கேன், இருந்தாலும் போராட்ட காலத்திலேயே 27 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த படத்தினுடைய தலைப்பு தான். மற்றது படம் இருந்தா கூட நான் வந்திருக்க போறது இல்லை, உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்காது. நிச்சயமா உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை இது பண்ணிவிட்டு உங்களை அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அதிக நேரம் பேச முடியாது, கருத்துக்குள்ள முடிக்கணும். அதனால நிச்சயமாக வெற்றி பெறும். நம்ம வந்து வெற்றியை நோக்கி நம்மளுடைய அடுத்தடுத்த அடியை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். முதல் மன்னிப்பு கேட்குறேன். கேரளா தமிழ் அவ்வளோ சரியா வராது. தமிழ் படம் பார்த்து தான் இவ்வளோ அளவுக்கு தமிழ் பேசுறதே கற்றுனது. அங்கே இருக்கும்போது நிறைய பேசணும்னு நினச்சதுதான், உள்ள வார்த்தை இருக்குது, ஆனால் இங்கிருந்து பார்க்கும்போது என்ன சொல்லணும்னு தெரியல. முதல் ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷ் சார்.
நீங்கள் தான் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எனக்கு தந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த ட்ரீம் மேலே சுற்றுத. ஆனால் எனக்கு கிடைச்சது தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தான். அவர் சொல்கிற மாதிரி ஒரு விதத்தில் நாமெல்லாம் உழைப்பாளர் தான். நானும் வெளிநாட்டில் இருந்தவர், ஒரு 6 இயர்ஸு வெளிநாட்டில் இருந்தது. அப்போ அதோட கஷ்டம் எல்லாம் எனக்கும் தெரியும். அதனால் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்து சுச்சுவேஷனில் அவர் சொல்லி தந்தப்போ அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் பண்ணுறதுக்கு எந்த பிடிச்ச அளவுக்கு பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இனி சப்போர்ட் எல்லாம் நீங்கள் தான். உங்களை சப்போர்ட் இருந்தால் தான் என்ன மாதிரி நியூ கமர்ஸுக்கெல்லாம் இங்கே வாழ முடியும். காரணம் பெரிய பெரிய லெஜெண்டர்ஸ் எல்லாம் இருக்கு நடந்த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மலையாளத்தை விட. அப்போ அந்த இடத்துக்கு வந்த சின்ன ஒரு பூனைக்குட்டி தான். பிடிச்ச அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அழகாக பண்ணியிருக்கேன்னு நம்பிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம். இந்த படத்தில் வாழ்வே வாழ்வு அப்படிங்கிற பாடலை நான் எழுதியிருக்கேன். இந்த வாய்ப்பை வந்து எனக்கு சம்பத் சார் தான் ஏற்படுத்தி கொடுத்தாரு. சம்பத் சாரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் மண்ண நீராருக்கே உல அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார். ஒரு காக்கை தனக்கு கிடைச்ச உணவை தான் மட்டும் இல்லாத எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இந்த உலகத்துக்கு தேவை, அவங்க தான் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தனக்கு எது கிடைச்சாலும் தன்னோட சுற்றி இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பண்பாளர் தான் சம்பத் சார். அவர் இந்த வாய்ப்பை நிறைய பேருக்கு இந்த படத்துல வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. அதுல ஒரு ஆள் நான். ரொம்ப சிறப்பான ஒரு பாடலா இந்த பாடல் வந்திருக்கு. அதாவது நெடுநல் வாடையில சொல்லுவாங்க, கணவன் மனைவிக்குரிய உறவை அவ்வளவு அழகா சங்க இலக்கியங்கள்ல நிறைய பாடல்கள்ல இருக்கு. அந்த பாடல்கள் மாதிரி இந்த பாடல் வந்து ஒரு நவீன முடிவுல ரொம்ப சிறப்பா இருக்கு. அதை காட்சிப்படுத்தின விதமும் சந்தோஷ் சார் ரொம்ப சிறப்பா நடிச்சிருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. சந்தோஷ் சாரை பத்தி ஒரே ஒரு இது சொல்லிக்கணும். மறந்தாகி தப்ப மறந்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படின் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்வார். ஒரு மருந்து மரம் எப்படி தன்னை முழுமையாக தன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு கொடுத்து விடுகிறதோ அந்த மாதிரி தனக்கு எது கிடைச்சாலும் முழுமையா இந்த சினிமாவுக்கே கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் சந்தோஷ் சார். அவருக்கு எந்த பணம் எவ்வளவு வந்தாலும் சரி அதை முழுமையா சினிமாவுக்காகவே அர்ப்பணிக்கக்கூடிய ஒருவர். இன்னும் தொடர்ந்து அவர் வந்து ஒரு காட்டாறு மாதிரி, அந்த காட்டாறுல நிறைய பறவைகளும் விலங்குகளும் நீர் அருந்தது. அதுல ஒரு சிறு பறவை தான் நான். அந்த காற்றாறு தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கணும். அதுல எங்களை மாதிரி சின்ன சின்ன பறவைகள் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு எங்களுடைய வாழ்வியலை நடத்தணும். அதுக்கு சந்தோஷ் சார் நீண்ட நாட்கள் தொடர்ந்து அவர் இயங்கணும். இந்த திரைப்படம் உழைப்பாளர் தினம், இந்த பேரை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. அதை விட தோழர் வந்து வெளியிட்டது சிறப்பா இருக்கு. என்னுடைய மூத்த பையன் பேரு லெனின் தான். நாங்க ஒரு கம்யூனிஸ்ட் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அதனால இந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப, அது இப்படி ஒரு படத்துல வாய்ப்பு கிடைச்சதுக்கும் இந்த இயக்குனருக்கும் இசையமைப்பாளருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயம் இந்த படத்தை திரையரங்கில் எல்லாரும் பாருங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்க. பத்திரிகையாளர்கள் இந்த படத்தை எல்லா இடத்துக்கும் கொண்டு போங்க. நிச்சயம் இந்த படம் வெற்றி பெறுவதன் மூலம் பல்வேறு தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அந்த இயல்பான வாழ்க்கையில் எல்லாமே உலகத்துக்கு தெரிய வரும். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த தயாரிப்பாளர் சம்பத் சார் அவர்களுக்கும் மற்ற தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனருக்கும் இசையமைப்பாளருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.